மாதியின் அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரவு இல்லாததுனால கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். விஜயின் உரையை உன்னிப்பாக கவனித்த சிஎம். புதுச்சேரி சிஎம் உடைய செயல் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரை மேற்கொள்ளப்பட்ட நிலையில விஜய் அவர்கள் பேசுறது பாக்குறதுக்காகவே கிட்டத்தட்ட 5000 தொண்டர்களும் பொதுமக்களும் அங்க வந்திருந்தாங்க. இந்த நிலையில புதுச்சேரியுடைய முதலமைச்சரான ரங்கசாமி அவர்களுமே டீக்கடையில உட்கார்ந்துகிட்டு போன் மூலியமா விஜய் அவர்கள் பேசுற அந்த உரையை பார்த்தது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அவர்களுமே புதுச்சேரி மக்களுக்காக இந்த விஜய் எப்பவுமே இருப்பேன், தமிழ்நாடும் புதுச்சேரியும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க. புதுச்சேரி மக்களை புகழ்ந்து பேசின விஜய் அவர்களுடைய இந்த உரை சமூக வலைதளங்கள்ல வைரலானதோட புதுச்சேரி முதலமைச்சரும் அதை உன்னிப்பா கவனிச்சது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாக்கி இருக்கு. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர்.